ஹே கைஸ், இங்க ஒரு குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு ரொம்பவே ஆடிட்டே இருக்கும். அதனால அவன் நூலை வச்சு அந்த பல்ல கட்டிட்டு இருப்பான். அதுல ஒரு பல்லு பார்த்தீங்கன்னா தெரியாம சிங்க்ல போய் விழுந்துரும். அந்த சிங்க்ல இருந்து ஒரு சவுண்ட் வரும். உன்னோட பல்ல நான் எடுத்துக்கிட்டேன், உனக்கு வேற ஒரு பல்லு தரேன், அதை வந்துட்டு உன்னோட தலகாணியில வச்சு தூங்கு, உனக்கு வந்து நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். அது சொன்ன மாதிரியே அவன் ட்ரை பண்ணி பார்ப்பான். அவனுக்கும் நிறைய காசு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் அனாதை ஆசிரமத்தில் இருப்பான். அங்க தத்தெடுக்க வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவனை தவிர மற்ற எல்லா பசங்களையும் தத்தெடுத்துட்டு போவாங்க. அதனால நம்ம அழகா இல்லையோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு எடுத்துட்டு அவன் போய் கடையில போய் சீப்பு வாங்குவான். அந்த சீப்பு எடுத்துட்டு அவன் தலை சீவிட்டு இருப்பான். அங்க இருக்கிற பசங்க உனக்கு எப்போ அந்த சீப்பு கிடைச்சது அப்படின்னு கேட்பானுங்க. அப்போ அந்த சிங்க்ல இருந்து மறுபடியும் சவுண்ட் வரும். பசங்கள உன்னோட பல்ல கொடுங்க, நான் வந்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு பல்ல தரேன், அதுல வந்துட்டு இங்க நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும். உடனே இந்த பசங்களும் அதை சொன்ன மாதிரி இவங்க பல்லெல்லாம் கழட்டி அந்த சிங்க்ல போடுவாங்க. அதே மாதிரி நிறைய காசு கிடைக்கும். அந்த காசை வச்சுட்டு அவங்க கோட்டு ஷூட்டு இந்த மாதிரி வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்க வர குடும்பங்கள் எல்லாமே வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் தத்தெடுத்துட்டு போயிடுவாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க. நம்ம ஹீரோவை தத்தெடுக்கலாம் அப்படின்னு வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவன் வாயில ஒரு பல்ல கூட இருக்காது. அதனாலவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் சோகத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சிங்க்ல இருந்து மறுபடியும் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் கேட்ட உடனே அந்த குட்டி பையன் ஓடிடுவான். அந்த மிருகம் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்னதான் வேணும், எல்லா பல்லையும் உனக்கு கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் என் பல்லே இல்லை அப்படின்னு அவன் வாயை காட்டுவான். திடீர்னு அந்த மிருகம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் வாயை தொட்டு பார்த்துட்டு அதோட பல்ல எடுத்து அந்த பையனுக்கு வாயில வச்சு விட்டுரும். இதோட அந்த படமும் முடியுது. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பை.